உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எவ்வளவு அழகா சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், இன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றதை காட்டுறேன். அவங்களுக்கு கையை தட்ட ஒரு தடவை இருக்கு, அவ்வளவுதான். அன்புக்குரியவர்களே, கிருபையை குறித்து நீங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ளும் போது வாக்குத்தத்தங்களை அதிகமாய் அனுபவிக்கிறீர்கள். ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்கள் அழகானது, ஆனால் கிருபைக்குள் இருக்கிறவர்களுக்கு அது வார்த்தை மாம்சமாகிறது. ஸோ போனோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை பார்த்தோம், உன் மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். அப்படி மேன்மையை பெருக பண்ணி தேற்றுவார். ஒரு சின்ன பிள்ளை அழுகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவன் அழுகை நிப்பாட்டுறான். நல்லா பாருங்கள், சும்மா அழுகை நிப்பாட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து செல்ல நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அழுகிட்டே தான் இருப்பான். டக்குன்னு செர்ரா நீ அன்னை கேட்ட அந்த இதை வாட்ச் வாங்கி தரேன் கவக்குன்னு பாட்டேன். அப்படியா பண்ணுவான், எப்படின்னு பண்ணனே தெரில. அப்போ ஏதோ ஒன்று மேன்மையை பெருக பண்ணி அவனை தேட்டுற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை அப்படி கொடுத்து அப்படி தூக்கி சரி விட அவன் எதிரிகளை போட்டு தள்ளிடுவோண்டா. அப்படியா அப்போ நான் அழுகலை, என்ன அப்படிலாம் கிடையாது, சொல்கிறேன் சும்மா. ஸோ மேன்மையை பெருக பண்ணுவார். மேன்மைனா என்ன அப்படின்னு இந்த வாரம் பிரசங்கம் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ இந்த வாரம் பிரசங்கம் பண்ணுறோமா என்னென்னு. ஆனால் நான் டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இந்த வாரம் செய்திக்கு போகலான்னு பார்க்குறேன். ஒருவேளை நான் பாயிண்ட்டை சொல்லி முடிக்கும்போது டைம் முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் செய்தி, சரியா? ரெண்டுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நான் இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு செய்திக்கு போகலான்னு இருக்கேன். ஒருவேளை இதுவே செய்தி ஆகும் என்றால் சந்தோஷமாக என்ன செய்யணும், புறப்படணும். மேன்மை என்றால் என்னன்னு வேகமாக சொல்ல ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. 12 இது மேன்மைனா என்னன்னு சொல்ல வரேன். வசனத்தை மட்டும் சொல்லி எழுதிக்கங்க. சங்கீதம் 71:21 சொல்லுது மேன்மையை பெருக பண்ணுவேன்னு. உபா 28:1 சொல்லுது சகல ஜாதிகளையும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஸோ மேன்மைன்றதுக்கு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லும்போது மேன்மைனா என்ன அப்படின்னு தெரியும். நம்பர் 1 யோசுவா 3:7 சொல்கிறார் கர்த்தர், இந்த சகல இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்றார். சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படின்னா என்னன்னா, யோசுவா பற்றி இவங்களுக்கு ஒரு படம் இருந்துச்சு. என்ன படம்னா, மோசே மாதிரி இல்லைப்பா, மோசே வேறப்பா. இந்த பெருசு ஃபுல்லாக மோசே இப்போ நாங்களாம் இந்த தனுஷ் தெரிஞ்சுவீங்க ஏற்றுக்கிறது கிடையாது. ரஜினி கமல்னு இருந்த காலத்தில், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி இருந்தவங்க ரஜினி கமலை ஏற்றுக்க அந்த மாதிரி இருக்கிறான். இப்போ விஜய் இந்த மாதிரி தறிக்கிட்டு போயிட்டுருக்கு சினிமா வருவோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோசுவாவை ஏற்றுக்காமே இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் மோசே மூலம் யோசுவாவை கனப்படுத்த சொல்லி மோசே சொன்னார், யோசுவாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் உன் கனத்தை கொடு அப்படின்னாரு. அப்போ தான் சரி தலைவரே அங்கீகரிச்சிருக்காரு அப்படி ஒரு பயம் வரும்னு அவன் அங்கீகரித்து இவனு கூப்பிட்டு வச்சு இனிமேல் இவன் தாண்டா அடுத்த கட்ட லீடர் தெளிவாக மோசஸ்ட்ட சொல்லிட்டாரு. அடுத்து இவன் தான்றதை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ண பிறகும் இந்த ஜனங்களை அவன் மதிக்கவே இல்லை. உன்னை கர்த்தர் சொன்னீங்க பார், ஒரே நாள் 50 பேருக்கு முன்னாடி உன் கண்ணை உன் தலையை உயர்த்த போறேன்டான்னாரு. என்னன்னா, மோசே செங்கடலை பழந்தான், இன்னைக்கு நீ என்ன செய்ய போற, யோர்தானை பழக்க போறேன்னாரு. மோசே கையை நீட்டினா நீ காலை நீட்டினாரு. மோசை விட அடுத்த ஸ்டேஜில் நான் வச்சிருக்கேன், இந்த ஜனங்கள் பார்க்கட்டும்னாரு. காலை வச்சா பாருங்க, சர்ன்னு புரிஞ்சிச்சு. மேன்மைப்படுத்திட்டாரு. மேன்மை என்றால் என்ன? புகழ்ச்சி. உன் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்றால் கர்த்தர் உன் புகழ்ச்சியை பெருக பண்ண போறார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கையில் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதை இனிமேல் நீங்கள் காலில் செய்ய போறீங்க. ஆமென். உன் மேன்மையை பெருக பண்ணுவார் கர்த்தர். உன் புகழ்ச்சி 1000 பேர் 1,00,000 பேர் உங்களுக்கு எதிராக பேசினாலும் உன் தலையை தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். மேன்மை என்றால் புகழ்ச்சி. என் மேன்மையை பெருக பண்ணுவீர் அப்படி நீங்கள் அறிக்கையிடும் போது என் பேரை பெருமைப்படுத்துவீங்க என்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரி கர்த்தர் யோசுவாவை நோக்கி வாசிமா 3:7 போடு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றதை காட்டுறேன். அவங்களுக்கு கையை தட்ட ஒரு தடவை இருக்கு, அவ்வளவுதான்.
ஆமா, இந்த வாரம் செய்தி இதுதான். முடிவுக்கு வந்துட்டு இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு, மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், இன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20. உங்கள் இல்லங்களில் வந்து
உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.